ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிக்சார்ட் ஆப்பில் எப்படி பேனருக்கு எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எந்த மாதிரி பேனர் எடிட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோவை வச்சு மட்டும்தானா இல்லை இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பேனராக. ஃபஸ்ட்டு இப்போ நமக்குனே மட்டும் ரெடி பண்ணுவோம். நம்ம பேர் போட்டு ஃபஸ்ட்டு ஆட் போட்டால் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இதை நல்லா அப்படி பெருசாக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம பேக்ரவுண்டுக்கு தேவையான பேக்ரவுண்டை ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது, இந்த இருக்குது. நம்ம தேடினது இதில் இல்லை. நம்ம இந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு தேவையானது பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எனக்குன்னு மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த இருக்குது. இதை நம்ம அதே மாதிரி பெருசாக்கிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ என்னென்ன ஆட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு தனியாக இன்னொன்று வீடியோ போடுறேன், எப்படி நம்ம கேன்வாவில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு. நம்ம கேன்வாவில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் எடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ, அந்த 2 ஃபோட்டோ எனக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது பேக்ரவுண்ட் சரியாக வரல, அப்போ நம்ம ரிமூவ் பிஜியில் கொடுத்து பேக்ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ செம்மையாக கட் ஆகிட்டுன்ட்டா. இந்த பிசர் இருக்குது, இது ஒரு கண்டுக்கலாம் வேணாம். திரும்ப இதே மாதிரி ஃபஸ்ட்டு இதோட தன்மையை குறைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மெச் பண்ணுறதுல போய் சைஸ் தேவையான வச்சுட்டு இவ்வளோ கொஞ்சம் 53 குறைச்சிட்டு வச்சு ஸ்மெச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்போயும் இருக்க அந்த பிக்சார்ட் ஆப்பில் இருக்க எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போயும் இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் இதையே ஸ்மெச் பண்ணணும். நம்ம நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணுறோன்னா ஸ்மெச் பண்ணணும். ஹேண்ட் ஸ்மெச் பண்ணிக்கணும், தெரியாமல் எப்படி கை ஒரு அடியாக இருக்குது, கையை ஸ்மெச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னா திரும்ப ஃபோட்டோஸ்குள்ளே போய் செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஃபோட்டோஸ் இந்த இருக்குது. இந்த ஃபோட்டோ எனக்கு தேவைப்படுது. இன்னும் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்குன்னா திரும்ப இதுக்குள்ளே போய் எவ்வளோ செம்மையாக கட் ஆயிடுச்சோ. அதுக்கப்புறம் இது இப்படி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி கொடுத்துக்கிட்டோம். இந்த இதுக்கு பின்னாடி இந்த நம்ம தன்மையை குறைச்சோம்னா அதுக்கு முன்னாடி தான் எல்லாம் இருக்கணும். இதே ஸ்மெச் பண்ணிக்கிடும். கொஞ்சம் தப்பு. இப்போ அழகாக ஸ்மெச் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா அடுத்த ஃபோட்டோஸ்குள்ளே போய் திரும்ப இன்னொரு ஃபோட்டோ ஸ்னாப்சீட். பேக்ரவுண்ட் எவ்வளோ செமையாக வருதுன்னு பார்ப்போம். தேவைப்படலைன்னா அடுத்து கட் பண்ணிக்கிடும். இது தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிடாதீங்க, கஷ்டம். அதுக்கப்புறம் இது ஸ்மெச் பண்ணணும்.
இப்படி வச்சுக்கிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் அதுக்கு ஒன்று எஃபெக்ட்ஸ் கொடுக்காம விட்டேன். இப்போ எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு எஃபெக்ட்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு எஃபெக்ட்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் இதை எப்படி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டைலாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டைலாக்ஸ்குள்ளே போயிட்டு நான் ரெடி பண்ண டைலாக்ஸாக இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் ரெடி பண்ண டைலாக்ஸ் தான். இதில் உங்களுக்கு வேணும்னா என் டெலகிராம் சேனலில் இருக்க எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன டைலாக் ஆட் பண்ண போகிறோம். இங்கே தான் நிறைய டைலாக் இருக்கும். தான் இருக்கும். எங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். நல்ல இதாக பார்க்கணும். இங்கே இந்த இருக்கு. இது கொடுப்போம். இது தெரியாமல் இந்த இதை கொடுத்துருக்கோம். இது நம்ம இப்படி கீழே போட்டு விட்றோம். திரும்ப வேறு இதுக்குள்ளே போகணும். இங்கே இந்த திரும்ப டெலகிராமுக்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாடு நம்மளுக்கு தேவைப்படுது. பர்சனல் மாடு மாடை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிடும். தப்பாக ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ டைலாக் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை. மாடு வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ டைலாக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எண்டு பண்ணிடுறோம். டைலாக் கிடைக்க மாட்டேங்கிறே. இதில் சர்ச் பண்ணி தேடுவோம். எங்கே இது கொடுத்து பார்ப்போம். இவ்வளோ போதும். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கேன். பாய் கைஸ்.